ஹாய் ஆல். இந்த வீடியோ ஆக்சுவலாக கோகுலாஷ்டமி அன்னைக்கு நாங்கள் எடுத்தது. அதிகுட்டனுக்கு வந்து கிருஷ்ணர் வேஷம் போடலாம் அப்படின்னு. ஸோ குயிக்காக ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி. ஸோ அவனை வந்து தூங்க வச்சாச்சு. தூங்க வச்சதுக்கப்புறம் தான் மேக்கப்லாம் போட முடியுமா. ஸோ அவனை தூங்க வச்சுட்டு இந்த பொட்டு இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவனுக்கு அப்படியே ஒரு சின்னதாக ஒரு சிம்பிள் மினிமலான ஒரு மேக்கப் அப்படி போட்டாச்சு. என்னென்னா கிருஷ்ணருக்கு வந்து போடுற மாதிரி பொட்டு இதெல்லாம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஏன்னா இதுவே தூங்கி எந்திரிச்சோன்னே கலைஞ்சிரும் அப்படின்ட்டு தான் ரொம்ப சின்னதாக தான் போட்டோம். ஏன் அவனை தூங்க வச்சு போடுறோன்னா, முழிச்சிட்டானா கண்டிப்பாக அவன் வந்து நம்மளை வந்து போட விட மாட்டான். ஸோ அப்படியே அதை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு சின்னதாக ஃபேன் யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சு அப்போ தான் ஜஸ்ட் நவ் தூங்கி எந்திரிச்சியான். ஸோ அப்படியே தூக்க கலக்கத்தில் இருந்தான். நான் கூட ஐயோ அவன் தூக்கத்தில் எதுவும் இங்கிட்ட ஸ்ப்ரெட் பண்ணிடுவானோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, நல்லா நீட்டாகவே வந்திருந்தது. வேணுமே பண்ணுறான்டா. அப்புறம் வந்து அதிகுட்டானோட பாவாக்கும் சின்னதாக அவனுக்கும் ஒரு மேக்கப் போட்டு விட்டாச்சு. கிருஷ்ணர் வேஷம் தான். கார்மேக கண்ணன், இவர் வந்து கோகுல கண்ணன். ஸோ இவன் வந்து அவனை பார்த்துட்டு என்னமோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். கண்ணாடி இல்லைடா, அவனுக்கு அப்படி தான்டா இருக்கு. கண்ணாடின்றியா? ஏன்டா சிரிடா. இங்கே அது இங்கே வேறு இங்கே. அதிகுட்டனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு காஃபு. ஆக்சுவலாக அவன் வாய்ஸே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அதனால் இப்போ தான் ஒரு சிப்பர் பாட்டிலில் வந்து தண்ணி குடித்து பழகியிருக்கானா. அப்புறம் வந்து இனியாவுக்கு வந்து ராதை வேஷம் போட்டாச்சு. அவளுக்கு வந்து அழகாக இருந்தது. ஸோ அப்படியே அவளுக்கும் மேக்கப் போட்டு விட்டாச்சு. அப்புறமா அவளுக்கு வந்து ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. சரி போ, அம்மாட்ட ட்ரெஸ் வாங்கிட்டு வா. மேக்கப் அதிகுட்டா போட்டிருக்க அந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தை தான் ஸ்டிச் பண்ணாங்க, இந்த தோத்தி. ஸோ வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நம்ம நார்மலாக நம்ம கடையில் வாங்குற மாதிரி அப்படியே பேண்ட் டைப்பில் இருக்காது. இது வந்து கொஞ்சம் நாட் போட்டு கால்குள்ளே அப்படி விட்டு நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து இவனுக்கு போடுறதுக்குள்ளே படாத பாடுபட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் கிட்ஸுக்கு ஒரு கெட் ரெடி வித் மீ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு இப்போ தான் தெரியுது. ஏன்னா நான் நார்மலாக அவனுக்கு பேண்ட் மாதிரி தான் போட்டிருக்கேனா. ஸோ அவன் வந்து அதை ஈஸியாக போட்டுருவான். இது கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இவன் இங்கிட்டு திரும்பிக்கிட்டே தான் இருந்த மாதிரி இருந்தது எனக்கு. இப்படி கட்டணுப்பா கேரு, இதான் ப்ரொசீஜரு. அவன் கொஞ்சம் நீட்டாக கொடுத்தாலும் நல்லா கட்டலாம். இங்கே பேரு அது, இங்கே பேரு இங்கே பேரு அது, இங்கே பேரு ஹாய் சொல்லு. ஹாய். ஃபைனலி எங்களோட கிருஷ்ணர் ரெடி ஆகிட்டார். நல்லா கிரீடம்லாம் வச்சு க்ரௌன்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா ரெடி ஆகிட்டார். ஆனால் அவன் அந்த செயினை கடைசி போடவே இல்லை. ஏன்னா அதை கழட்டுன்ட்டே இருந்தேன். ஆனால் இவ்வளோ போட்டதே பெரிய விஷயந்தான் எனக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ராதை மேக்கப் தான் போட்டு விட்டுட்டு இருந்தேன். ராதைக்கு வந்து ஆல்ரெடி நான் ஃபேஸில் இதெல்லாம் போட்டனால ட்ரெஸ் மட்டும் மாற்றி விட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகுட்டி வந்து க்ரௌனை வந்து எடுத்துட்டான். அதை வந்து போட்டு விட்டா அவன் வந்து வேணான்ட்டே இருந்தானா. சரி அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன்.
நாங்கள் மாடியில் மேக்கப் போட்டுக்கிட்டு இருந்தோம். போட்டு முடிச்சுட்டு அப்படியே கீழே வந்துட்டோமா வீட்டுக்கு. அதுக்குள்ளே அதிகுட்டை வந்து அதை கழட்டுன்ட்டே இருந்தான். அவங்க தாத்தா எல்லாருமே பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் 2 பேர் ராதையும் கிருஷ்ணரும் அப்படியே ஒன்றா இருக்கிற மாதிரி ஒரு கிளிப் எடுத்துக்கிட்டேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். டாட்டா பாய்.